ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபண்டியோட பேசுகிறேன். கடகம் வந்து அனாதை. என்ன சார் அனாதைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கிற நிலம் அப்படிதான் இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் வெளியே போயிட்டு 9ல் பாக்கியத்தில் இருந்தாலுமே இவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வந்து மாறல. எதில் பிரச்சனைகள் அதிகமாக வருது? 2 கேது, 8 ராகு. இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் இவங்க அனாதாயக்கப்படுறாங்க. குடும்பத்தில் இப்போ 2ஆம் இடம் குடும்பங்க, தனம், குடும்பம், கணவன் மனைவி, பசங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது, உங்களுக்கு பணம் சம்பாதி, இப்படி எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள். கேது என்பது முடக்கம். கேது என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிலைமையை அப்படியே வந்து உள்டாவாக மாற்றி வச்சிடும். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்கன்னா சந்தோஷமாக இருக்க விடாது. ஏன்னா இவங்களோட வேலையே அதுதானே. கேது, ராகு, சாட்டன் இந்த 3 பேரும் தான் உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு வல்லவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல்ஸே போடுவாங்க. நீ வந்து எவ்வளோ நல்லவனாக இரு, ஆனால் ஒரு கட்டத்தில் என் பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும். அந்த 18 மாதம் இவங்க கொடுக்குற காலகட்டம் ஆல்மோஸ்ட் இவங்க 18 மாதம் நடத்துவாங்க. ராகு ஏதோ இதில் தான் உங்களுக்கு பண பிரச்சனை வரும், உங்களுடைய குடும்பம் கெட்டு போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனாதையாகப்படும். எல்லாருமே இருக்கிறாங்க சார், ஆனால் நான் அனாதையாக இருக்கிறேன். குடும்பத்துக்காக உழைச்சி பணம் சேர்த்து கொடுத்து அண்ணன் தம்பி எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் மனைவிக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், இப்படி எல்லாமே பண்ணேன். பட் நான் கடகாரனாக ஆகிட்டேன். அப்போ கடகாரனாக ஆகிட்டேன்னா இந்த இடத்துல நான் அனாதையாக்கப்படுகிறேன். அப்படி தான் இவங்களுக்கு இருக்குது. இதில் 2 and 8. சரி, இந்த அனாதை காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றது கூட யாருமே இல்லை சார், கேட்குறதுக்கே நாதி இல்லை அப்படின்லாம் ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ இதில் கடகத்தில் அதிகமாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் அவங்க வந்து பாருங்கள் எல்லாருமே அவங்கள ஏமாற்றிருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் கடந்த 18 மாத காலகட்டங்களில் ஏமாற்றிருப்பாங்க. கல்யாணம் கூட இவங்களுக்கு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 35 வயசு ஆகிடுச்சு சார், எனக்கு 40 ஆகிடுச்சு சார், எனக்கு கல்யாணமே நடக்கலை. ஏன்னா நிறைய பார்த்து எனக்கு தோ நடக்க போகுது, இப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்து வெறுத்து போய் கல்யாணமே வேணாம், நான் வந்து அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியாகவும் அனாதையாகவும் இங்கே வந்து கடவுளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடகராசிக்கு இருந்துச்சு. சரி, இந்த நிலைமைகள்லாம் மாறுமா, இப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலைமை வந்து மாறக்கூடும். ஸோ இந்த நிலைமைக்கு வந்து முக்கியமாக யார் உங்களுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னா குரு உச்சம். இந்த குரு உச்சமாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சமான குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 7ஆம் இடத்தை பார்க்கல உங்களுக்கு நம்ம சொன்ன இந்த மேரேஜாக இருக்கட்டும், உங்களுடைய சமூகமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லவே இல்லை, என் மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை, நான் அனாதை அப்படின்னா இதை குரு தான் மாற்றுறார். அப்போ குரு பகவான் குரு பார்க்கக்கூடிய நன்மை. ஏன்னா பூச நட்சத்திரம் இங்கே வந்து பூசம் இருக்கும், அவருடைய நட்சத்திரம். புனர்பூசமும் அவருடைய ஒரு பாதம் மட்டும் இங்கே இருக்கும், அதுவும் அவருடைய ஓன் ஸ்டார். பூசத்தில் அவர் பிறந்தார், புனர்பூசம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதே மாதிரி ஆயில்யம். ஸோ தட் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வந்து பாருங்க படிப்படியான மாற்றங்களை குரு தான் கொடுக்க போறார். சரி, குரு எப்படி சார் அவர் கொடுப்பாரா, நம்பலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்புங்க. காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இவங்கெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க, தாய் உள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பான மனிதர்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்டவங்க. அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த அனாதை என்ற நிலைமை அப்படியே மாறக்கூடும். இது எப்போ சார் மாறும்? இந்த குரு உச்சமாக இருக்கார் இல்லையா, அப்படியே இந்த குரு உச்சமாகி 2ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்குள்ள இந்த ராகு கேதுகள் டிஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறும். அப்போ மாறக்குள்ள இந்த ராகு கேதுகள் பயிற்சியும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பரில் மாறப்போகுது. இப்போ அக்டோபரில் இந்த எல்லா சம்பவமே அக்டோபரில் தான் நடக்கும். அக்டோபரில் இந்த விஷயங்கள் அனாதையாக நான் இருக்கிறேன் சார் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒட்டச்சி எரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கடன் காசு எல்லாமே போச்சு, ஒரே மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இதில் 2ல் குரு வந்து வருவார். இப்போ உச்சமான குருவும் நல்லது பண்ணுவார். அது 2ல் வரக்குள்ள நம்ம இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, தனம் குடும்பம் வாக்கு, அதில் கையை வச்சாருங்களா, அப்போ குரு பகவான் உள்ள 2ல் வரக்குள்ள தான் உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா உலகத்தில் உள்ள குட் ஃபினான்ஷியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதி அமைச்சரே மிஸ்டர் ஜூபிட்டர் தான், குரு தான். அப்போ குரு கடகத்துக்கு யோகவான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அவர் உங்களுடைய பாக்கியாதிபதியாக செயல்படுவார். ஆனால் அவரே 6ஆம் இடத்து அதிபதியாக இருப்பார். ருண ரோக சத்துரு, நோய் கடன் எதிரையும் அவர் கொடுப்பார். அடிப்பவரும் அணைப்பவரும் குருவே. அப்போ இந்த இடத்துல குரு 2ல் வரக்குள்ள கண்டிப்பாக சிம்ம வீட்டுக்குள்ளே போவார், உங்கள் ராசிக்கு 2ஆவது வீடு. அப்போ கண்டிப்பாக அந்த அனாதை என்ற நிலைமை வந்து மாறக்கூடும். பூசம் புனர்பூசம் ஆயில்யம் இவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாருங்கள் நல்ல விடிவு காலங்கள் வந்து வரக்கூடும். 80% மேக்சிமம் 80% அடுத்த இந்த நிலைமை வந்து அப்படியே இந்த அனாதைன்ற நிலைமை வந்து மாறக்கூடும். ஸோ
இதுக்கப்புறமா கடகம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு கோபுரத்தை போல ஊர்க்குருவி மாதிரி பறக்க செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. இந்த கடகராசி ஒரு சரராசி, அப்போ நீர்நிலைகள் கொண்ட கோயில்களுக்கு அதிகமாக போங்க. அதை நம்ம அதிகமாக சொல்லி இப்போ இந்த காசி, கயா, ராமேஸ்வரம் இதெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகலாம். தியானம் அதிகமாக பண்ணுங்க. இப்போ பூச நட்சத்திரம் இருக்கிறனால இவங்க வந்து சித்தர்கள் வழிபாடு, சித்தன் போக்கே சிவன் போக்குன்னுவாங்க இல்லையா? அப்போ சித்தர்கள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள், வசிஷ்ட குமாரிகள் இவங்க வழிபாடு அதிகமாக பண்ண இந்த பூசம் சூப்பராக ஹிட் ஆகும். புனர்பூசமும் ஆல்சோ அப்படியே சூப்பராக வந்து உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். முக்கியமாக தேஸ்ட்டு, எவ்ரி தேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம். இல்லை பாபாலாம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். ஷீரடி சாய்பாபா இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், மகாபெரியவராக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ கனகம்பட்டி சித்தர் ஐயா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க புனர்பூசத்தில். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஆயில்யம் பதஞ்சலி முனிவர். ஸோ உங்களுக்கு உண்டான சித்தர்களை நீங்கள் செலக்ட் பண்ணாலே நானு குருன்னு சொல்லுவோம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். அவங்கள பிடிச்சாலே இந்த கடகம் வெற்றிகளை வரும். அனாதை என்பது யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ தட் இந்த குரு போன்ற கிரகங்கள் நம்மளை மாற்றுவார். நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடும். எல்லாம் மலையிடம் எல்லாத்தையுமே கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.